வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இவங்க வந்து சிறப்பா இந்த முன்னெடுப்பு வாசித்த புத்தகத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் பலருக்கு அந்த செய்தி போய் சென்றடையும் அப்படிங்கிற நோக்கத்துல தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது முதலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதோடைய ஆத்தர் பத்தின ஒரு சிறிய அறிமுகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்குள்ள போறேன். நிறைவாக என்னுடைய புத்தகமான திருக்குறளும் தன்முனை கவிதை பற்றிய விவரங்களை உங்களுக்கு தருகின்றேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த பெயர் வந்து கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் முதல்ல என்ன தோணுது? அதற்கு முன்னாடி சிறிய அறிமுகம் ஆத்தரை பத்தி சொல்லிடுறேன். டேனியல் கோல்மேன் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. 1946 1946 கலிபோர்னியாவில் பிறந்தவர். அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். இதுலதான் அவருடைய முழுவதுமான படிப்புகள் ஆராய்ச்சிகள் எல்லாமே மனோதத்துவம் சார்ந்தே இருந்திருக்கு. அவருடைய 12 வருடங்கள் தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ்ல மூளை பற்றியும் அந்த பிஹேவியரல் சயின்சஸ் பத்தியும் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி எழுதிட்டே இருக்கிறாரு. இவர் வந்து பிஏ அமர்ஹெஸ்ட் காலேஜ்ல படிச்சிருக்காரு. பிஹெச்டி இன் கிளினிக்கல் சைக்காலஜி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய அந்த சைக்காலஜி ரிலேட்டடான பிஹெச்டி பண்ணியிருக்கும் பொழுது அவருடைய எழுத்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத முதல் அறிமுகத்திலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப தொடர்ந்து இந்த புத்தகம் வந்து அதோட கூட எனக்கு ரொம்ப இவரை பத்தி படிக்கும் பொழுது ரொம்ப பிடித்த விஷயம், இவர் இந்தியாவுக்கும் பயணம் பண்ணியிருக்காரு. இவரோட புத்தகத்துல இந்தியாவில் இருக்கிற மெடிடேஷன் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய புத்தகங்கள்ல கொடுத்திருக்கிறாரு. த மெடிடேட்டிவ் மைண்ட் அப்படிங்கிற புத்தகத்துல கொடுத்திருக்கிறார். அது ஒரு திருப்பு முறையாக அமைந்தது அப்படின்றதையும் அவர் வந்து தன்னுடைய இதுல குறிப்பிட்டிருக்காரு. சோ அப்ப அது ரொம்ப நம்மளோட கனெக்ட் ஆன ஒரு மனிதர் அப்படிங்கிறது தான். இவருடைய குருவாக அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சராக நீம் கரோலி பாபா அப்படிங்கிறவரையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பயணமாகும் பொழுது அவருடைய முதல் புத்தகத்தை எழுதினார் அப்படிங்கிற குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக நம்ம ஆத்தர் வந்து ரொம்ப நம்மளுடைய நாட்டுடைய அந்த பாரம்பரியம் இது எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு செயல்பட்டு அதை வச்சுதான் அதை எழுதியிருக்காரு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் எனக்கு எக்கோ ஆகுது வாய்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இதுதான் ஆத்தரை பத்தின இன்ட்ரோடக்ஷன். இப்போ எமோஷனல் அப்படின்னா எமோஷன்னா என்ன அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க? எதுவா இருக்கலாம் எமோஷன் அப்படிங்கிறது? எமோஷனல் அப்படின்னாக்க ஒரு ஒரு சூழ்நிலை நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி நாம ரியாக்ட் பண்றதுதான் எமோஷன்ன்றது ரியாக்ட் பண்றதுதான் எமோஷன். சரி, ஓகே. வேற ஏதாவது பதில்கள்? ஓகே. இப்ப இதை வந்து எமோஷனை வந்து எப்படி சொல்லலாம்னா உணர்வுகள் இல்லையா, நம்ம நுண் உணர்வுகள்னு சொல்லலாம். இது அப்ப இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறதோட சேர்த்து கனெக்ட் பண்றாங்க. அந்த அறிவு, அந்த அறிவையும் அந்த உணர்வுகளையும் சேர்த்து கனெக்ட் பண்றதுதான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருமே பெரும்பாலும் ஐக்யூ ஐக்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். ஐக்யூ ஜாஸ்தி அவங்களுக்கு, அவங்களுக்கு ஐக்யூ ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐக்யூ அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் சார்ந்து சொல்றதா அந்த இது. ஆனா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகள் சார்ந்தது அப்படிங்கிறது அந்த வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்டெலிஜென்ஸ் வேற, இமோஷன்ஸ் வேற. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள், அந்த இதுல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து சொல்றதா இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லலாம். லாஜிக்கல் ரீசனிங் எப்படி இருக்கு, எவ்வளவு மனப்பாட சக்தி நமக்கு இருக்கு, நம்மளால எவ்வளவு வேர்பல் இதை ஞாபகம் வச்சுக்க முடியுது, மேத்தமேட்டிக்கல் இதை ஞாபகம் வச்சுக்க முடியுது, எப்படி படிக்க முடியுது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு அதெல்லாம் கொண்டு வந்து திருப்பி காட்ட முடியுதுங்கிறது தான் வந்து ஐக்யூ. ஆனா இக்யூ அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம உணர்வுகளை புரிந்து கொண்டு வெளிப்படுத்துகிறோம், அதை மேனேஜ் பண்றோம், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற மனிதர்களோட எப்படி அதை இது பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து வர்றதா, நம்ம எப்படி பேசுறோம், எப்படி பழகுறோம், இதெல்லாம் சார்ந்ததுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் பேசிக்கா ஐக்யூக்கும் இக்யூக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ அப்ப இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தனியா ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா 386 பக்கம் உள்ளது. நான் படிச்ச வெர்ஷன் 1995 இந்த புத்தகம் வந்து வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பதிப்புகள். இது வந்து பெஸ்ட் செல்லராகவும் இருக்கு. இந்த புத்தகம் வந்து தொடர்ந்து பெஸ்ட் செல்லர். நிறைய மொழிகள்ல இது வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ எவ்வளவு ஒரு சிறப்பான புத்தகமா இருந்தா இது தொடர்ந்து பல மொழிகளில் இதை பத்தின ஆராய்ச்சிகள் நல்லா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக கிட்டத்தட்ட 40 மொழிகளில் இது வந்து உலகம் முழுவதுமாக இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ்ல பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்ல வந்து இது வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இப்ப இத்தகைய சிறப்பு வாய்ந்த புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நிறைய விஷயங்கள், நிறைய எடுத்துக்காட்டுகளோட நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி அதை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த ரீடிங் வந்து எப்பவுமே ஒவ்வொருத்தரை பொறுத்தது தான். அவங்க என்ன நம்மளே அந்த இந்த புக்கை இப்ப நான் பிரசன்டேஷனுக்காக இப்ப நான் எடுத்து ரீட் பண்ணும்போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கும். இதே இதை வேற ஒரு சூழ்நிலையில நான் ரீட் பண்ணும்போது என்னுடைய புரிதல் கண்டிப்பா மாறும். அப்போ ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அந்த நேரத்தை பொறுத்து, அந்த மனநிலையை பொறுத்து நம்மளுடைய புரிதல் மாறும். அதனால இது எனக்கு புரிந்த வகையில் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இது ஏற்கனவே நிறைய பேர் படிச்சவங்க இருப்பீங்க, இல்ல இனிமே படிக்க போறவங்க இருப்பீங்க. அப்போ நீங்க உங்களுடைய புரிதலுக்கு இது வந்து எப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய வேண்டுகோளா முதல்ல வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த புத்தகத்துக்குள்ள போலாம். எல்லாருக்கும் அந்த பிரசன்டேஷன் தெரியுதுங்களா? பிரசன்டேஷன் தெரியுது எல்லாருக்கும்? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிரசன்டேஷன்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதான் கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சரியா இருந்தது அப்படின்னா அது நம்ம வெற்றிக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கறத ரொம்ப உறுதியா சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு மனிதர் தன்னுடைய எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமா, தன்னோட எமோஷன்ஸை தெளிவா புரிஞ்சுக்கிறது மூலமா அதை தன்னை வந்து சிறப்பா அதுல ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த அதுல ஒரு மாஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம்னா, அப்போ நம்மளோட எமோஷனுக்கு நம்ம மாஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மள தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு வேலை நிமித்தமாகவும் சரி, அது என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா சிறப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 16 சாப்டர்ஸ் இருக்கு. அதை 5 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு விதமா சொல்லுது. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எமோஷனல் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெயினோட அமைப்பை பத்தியான எக்ஸ்பிளனேஷன், எந்த பகுதி எதற்கான ஒரு விஷயம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு அதை பற்றிய குறிப்புகள். அடுத்து அதை அப்ளை பண்ணும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தி ஒரு டிஸ்கஷன். அதுக்கப்புறம் எத்தகைய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள். அப்புறம் எமோஷனல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு 5 பிரிவுகள், அதற்குள்ள பல்வேறு சாப்டர்ஸ் இருக்கு. மொத்தம் 16 சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கிற மாதிரியான அப்பெண்டிக்ஸஸ்னு நிறைய பெரிய புத்தகம் 386 பக்கம் இருக்கின்றது. ஸோ இப்போ நான் ஹைலைட்டடா உங்களுக்கு வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி சொல்ல போறேன். அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மள வந்து மேனேஜ் பண்றதுக்கு இது வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து பிசிக்கலா நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு விஷயமானா கிடையாது. கண்டிப்பா இது நம்மள மேனேஜ் பண்றதுக்கு ஒரு நம்மளோட எமோஷன் ஒரு இன்விசிபிளான ஒரு இதுன்னு சொல்லலாம். இதை கண் கூட நம்ம வந்து பார்க்க முடியாது, வெறும் உணர்வுகள். இந்த உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா நம்மளோட எமோஷனை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு, எமோஷன்னா அது எதுவா வேணாலும் இருக்கலாம், கோபம், அழுகை, ஆத்திரம், அப்புறம் வந்து என்ன சொல்றோம், சந்தோஷம், இந்த மாதிரி நிறைய வகைப்படுத்தி நம்ம கொண்டு போகலாம். அதே மாதிரி ஒரு ப்ரெஷர், ஒரு ஒர்க் ப்ரெஷரோ இல்ல குடும்பத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை சமாளிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், டீமா ஒர்க் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்றோம், இல்ல அன்னோன் பீப்புளோட டிராவல் பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்ட்டு. அப்புறம் அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன், எதிர்பாராத விதமான சூழல்கள் எல்லாருமே சந்திச்சோம் இல்லையா? சமீபத்துல ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி கொரோனா அப்படிங்கிற ஒரு முடக்கம் மொத்தமா நம்மள முடக்கி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல். அது யாருமே எதிர்பாராத ஒரு சூழல். அதை எப்படி நம்ம எல்லாரும் சமாளிச்சோம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒவ்வொன்றும், இது எல்லாம் தான் சேர்ந்தது இந்த எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஐக்யூ அப்படிங்கிறது எப்பவுமே எதோட தொடர்பு கொண்ட ஒண்ணு அப்படின்னா சக்சஸோட தொடர்பு கொண்டது. ஹைலி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றோம், அந்த பர்சன்ஸ் மேபி மார்க் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கலாம், யூனிவர்சிட்டி டாப்பரா இருக்கலாம், இல்ல ஒரு உயர்ந்த பதவியில போய் உட்காரலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த சக்சஸை வந்து வச்சு மெஷர் பண்ணுவோம். மோஸ்ட்லி அது வந்து பிக்சடு இதை வச்சு சொல்லிடலாம், இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்ட. இந்த இக்யூ அப்படிங்கிறது எது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் வித் சொசைட்டி, ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் அரௌண்ட் யூ, இப்படி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துட்டு போகலாம். அப்ப இந்த இக்யூ எது இம்பார்ட்டன்ட், இப்ப இதை வச்சே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சே ஒரு புரிதலுக்கு வந்துடலாம். சக்சஸ் அப்படிங்கறத சொல்ற ஐக்யூ இம்பார்ட்டண்டா, இல்ல மனிதர்களோட இயல்பா பழகக்கூடிய அந்த விஷயம் இம்பார்ட்டண்டா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த இடத்துல வந்துடலாம். அப்போ நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பையும் இந்த லைஃபையும் சரியா கொண்டு போறதுக்கு இந்த இக்யூ, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இஐ, இக்யூனா இமோஷனல் கோஷன்ட், அவ்வளவுதான். அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம்.
இப்ப இதற்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம லிசன் பண்றோம் அப்படிங்கிறது கூட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. லிசனிங். அப்புறம் எப்படி நம்ம ப்ரெஷரை ஹேண்டில் பண்றோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து எப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருது, ஒரு திடீர்னு ஒரு தடையோ இல்ல எதிர்பாராத ஒரு விஷயமோ நடந்துருது, நம்ம சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்க நேரம் ஒண்ணு நடந்துருது. அப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவங்களோட பார்வை, அவங்களோட இதுல இருந்து நம்ம பாக்குறது எப்படி அப்படிங்கிற மாதிரி என்னது. அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை சம்பந்தமானது, நம்மளுடைய நண்பர்கள், உறவுகள், நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய குழந்தைகள் வளர்ப்பு, இதெல்லாம் இப்படி சொல்லிட்டே போலாம். இது மாதிரி புத்தகம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விஷயங்கள் நான் சிலதை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்ப இது எல்லாமே எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறதா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்மளோட இதை வந்து புரிந்துகிட்டு நம்மளோட உணர்வுகளை புரிந்து அதை மாஸ்டர் பண்றது மூலமா நம்மளுடைய ப்ரொஃபஷனும் நம்மளுடைய பர்சனல் லைஃபும் சிறப்பாகிறது அப்படிங்கிறதா. இப்ப இவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு, டேனியல் கோல்மேன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சிம்பிளா இதை சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்டெலிஜென்ட் அபவுட் எமோஷன்ஸ் தான் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போ இந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும், எப்படி அதை கையாளணும், எப்படி அதை வச்சு நம்மளுடைய டெசிஷன்ஸை மேக் பண்ணணும், அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மள ஸ்மார்ட் ஆக்கி காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து இந்த புக்ல கொடுத்திருக்காரு. ஓகேங்களா. சோ அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி சிரிப்போட நம்ம இருந்துட முடியாது இல்லையா, எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி மூஞ்சி உம்முனே வச்சுட்டு இருந்துட முடியாது. சோ இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தணும். எல்லா இடத்துலயும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பாயிடும், எல்லா இடத்துலயும் உம்முனே இருந்தாலும் தப்பாயிடும். அப்ப எங்க நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத இவர் அதிகமா அது ரொம்ப அழகா ஒரு 5 காம்பனன்ட்ஸ், ஒரு 5 பில்லர்ஸ் கூட சொல்லலாம். இந்த 5 பில்லர்ஸை வச்சு அவர் என்ன செய்யறாரு, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை இதெல்லாம் சேர்த்து கரெக்டா கொண்டு வந்துட்டோம்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்துடலாம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் யோர் எமோஷன்ஸ். நம்மளுடைய எமோஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து செல்ஃப் ரெகுலேஷன்ஸ். அப்போ நம்ம எமோஷனை புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா நம்ம வந்து ரியாக்ட் பண்றது வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா. எமோஷனை புரியுறோம், ஆனா நம்மளோட ரியாக்ஷன் அந்த இடத்துல, ஏன்னா ரியாக்ஷன் தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுது இல்லையா. உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டு பேசிடுறதுனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த ரியாக்ஷனை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம். அடுத்து மோட்டிவேஷன். அடுத்து நம்ம அந்த ஒரு ஒரு உந்துதலோட எப்படி நம்மளுடைய இலக்கை நோக்கி போறோம், இல்ல மக்களோட சேர்ந்து டீமா போறோம் அப்படிங்கிறது, இல்ல குடும்பத்தினரோடு சேர்ந்து போறோம் அப்படிங்கிறதுக்கான உந்துதல். அடுத்து எம்பதி, மற்றவர்களை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயம். அடுத்து சோசியல் ஸ்கில்ஸ், எப்படி நம்ம சுற்றி உள்ளவர்களுடைய நம்மளுடைய இணக்கம் இருக்கிறது, நம்மளுடைய பழகும் விதம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 5 காம்பனன்ட்ஸ். ஒன்னொன்னா என்னங்கிறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து எதை குறிப்பிட்டு காட்டுது அப்படின்னா, நோ தை செல்ஃப். எல்லாருக்கும் நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சிருக்கோமா அப்படிங்கறத எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்மை நாம் புரிந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்க எல்லாருக்குள்ளயும் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒவ்வொரு விடையா நீங்க தேடும் பொழுது நல்லா நம்மளை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மளை பத்தின அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படிங்கிறது என்ன, விழிப்புணர்வு. செல்ஃப் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மை பற்றிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான். ரெகக்னைஸ் யோர் எமோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வாட் யூ ஆர் ஃபீலிங் அண்ட் ஐடென்டிஃபை த அண்டர்லைன் காஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம என்ன அந்த இடத்துல உணர்றோம், அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த இடத்துல இதை ஃபீல் பண்றோம்னா இந்த இடத்துல எனக்கு அழுகை வருது, இந்த இடத்துல எனக்கு கோபம் வருது, இந்த இடத்துல சிரிப்பு வருது, இந்த இடத்துல இது ரொம்ப உற்சாக மிகுதியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அது என்ன உணர்வு வருது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் தேர் எஃபெக்ட்ஸ். அப்ப அந்த எமோஷன்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம், அது எப்படி நம்மளுடைய எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் விதத்துல எப்படி அது வந்து வெளிப்படுது, எஃபெக்ட் அதோட அது வந்து எப்படி அந்த ரியாக்ஷன் எப்படி வெளிப்படுது, அந்த எமோஷன் எப்படி ரியாக்ஷனா வெளிப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து அக்யூரேட் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜென்யூன் உண்மையா நம்மளை பத்தி அனலைஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து காம்ப்ரமைஸ்க்கே வேலை கிடையாது. இந்த இடத்துல எனக்கு கோவம் வருதுன்னா கோவம் வருது, இந்த இடத்துல எனக்கு அழுகு வருதுன்னா அழுகு வருது, இந்த இடத்துல சிரிப்பு வருதுன்னா வருது. நோ இது ஆமா வரலாம் அப்படின்ற ஆப்ஷனுக்கே போகக்கூடாது. ஸோ தெளிவா அதை வந்து கரெக்டா எதுன்றத ஸ்ட்ரென்த்தா என்ன என்ன இந்த எமோஷன் என்ன வருதுங்கிறத தெளிவா எடுத்துட்டு இதுல எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த், எதெல்லாம் உங்களுடைய லிமிடேஷன் வீக்னஸ்
அப்படிங்கறது தெளிவா எந்த பாரபட்சமும் இல்லாம இந்த கிரேஸ் மார்க் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிரேஸ் மார்க் எல்லாம் போடாம நமக்கு நாமே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கணும். பண்ணும் பொழுது தெளிவா நமக்கு வந்து அந்த லிஸ்ட் கிடைச்சிடும். அடுத்து செல்ஃப் கான்பிடன்ஸ். அப்போ இது தெரிஞ்சிருது நமக்கு, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற குணங்கள், இதுக்கு இப்படி நான் ரியாக்ட் பண்றேன், இதுக்கு நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இது என்னோட ரியாலிட்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இது வந்து என்னோட இது, அதை வச்சு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்து ஈகோவா, இது எப்படி நான் இப்படி இல்லவே இல்லையே, இது எப்படி இந்த ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஜென்யூனா நம்ம வந்து போட்டுட்டு ஓகே இதுதான் நம்மளுடைய ரியல் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்ட்ராங் பில்லர்ல ஏன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்ன மாதிரி ஐக்யூ வந்து சிலதெல்லாம் சிலருக்குலாம் மேக்ஸ் சரளமா வரும், அவங்க எளிதா போட்டுருவாங்க. சிலருக்குலாம் வந்து தமிழ்ல வந்து ஈஸியா ஞாபகம் வச்சு செய்யலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ட்ல வருது. ஆனா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது யூ கேன் பில்ட் அப், யூ கேன் டெவலப், யூ கேன் கெயின் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒன்லி வித் யுவர் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறதா அதுல சொல்ல வராங்க இந்த புத்தகத்துல. அப்போ நம்ம இதெல்லாம் சரியா செஞ்சோம்னா நம்மளோட ஈக்யூ வந்து நம்ம இன்னும் பெட்டர் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்துடணும். அதுதான் இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற ஸ்டெப்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் கோ டு த செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு என்னென்ன லிஸ்ட், நம்ம இப்படிதான் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து செல்ஃப் ரெகுலேஷன். அப்போ கண்டுபிடிச்சாச்சு, அதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த், ஸோ அது அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. ஸ்ட்ரென்த்தா நல்லதா இருக்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். லிமிடேஷனா நம்மள அத மூலமா நமக்கு ஒரு பாதிப்பு வர மாதிரி இருக்கிறது தான் நம்ம லிமிடேஷன் சொல்லுவோம். அப்ப அந்த லிமிடேஷன் இருக்கிறத என்ன பண்ணணும், நம்ம சரி பண்ணணும். அப்ப அதுதான் செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த எமோஷன்ஸ் ஒரு இது பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த எமோஷன் மூட் எதெல்லாம் நம்மள அந்த சூழ்நிலையை தப்பா ஆக்குற மாதிரி இருக்கோ இல்ல கண்ட்ரோலை மீறி போற மாதிரி இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து எந்த ஒரு இதையும் செய்யறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஆக்ட் பண்ணிடக்கூடாது, யோசிச்சிடணும், யோசிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடணும். இதுக்கு நகைச்சுவை ஒரு கதை கூட சொல்லுவாங்க. எந்த ஒரு இது பண்றதுக்கு முன்னாடி டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தது தொடர்ந்து நடந்துட்டே இருக்குன்னு அவங்க போய் அந்த மனைவி போய் அங்க உள்ள ஒரு குரு கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு மருந்து தரேன், இந்த மருந்தை நீ வச்சுக்கிட்டேன்னா பிரச்சனை வராதுன்னு சொல்லி ஒரு டப்பால போட்டு கொடுக்குறாரு. உடனே அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அந்த மருந்து வாங்கிட்டு வராங்க. நீ வந்து வாயில ஊத்திக்கணும், அப்படியே வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வீட்டுல வந்த உடனே சண்டை ஆரம்பிக்குது. உடனே உங்க டக்குன்னு போய் இந்த குருஜி சொல்லியிருக்காரு நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து வாயில ஊத்திட்டு அமைதியா 1/2 மணி நேரம் இருந்துடுறாங்க. அவர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிடுறாரு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சிச்சுவேஷன் ஸ்மூத் ஆயிருது. ஸோ பிஃபோர் ஆக்டிங் அவர் சொன்ன உடனே கோவம் வந்து இவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தா அந்த இடமே வந்து ரணகலம் ஆயிடுது. நாட் ஓன்லி வித் ஃபேமிலிக்குள்ளன்னு சொல்ல முடியாது, ஆஃபீஸ்ல கூட மேனேஜர் கேட்கறது ஒன்று, டீம்ல வந்து பதில் சொல்றது ஒன்று, டீம்மேட்ஸ்குள்ள இந்த மாதிரி சண்டை வரலாம். நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்ல வர்றதுக்குள்ள இன்னொருத்தர் வேகமா ரியாக்ட் பண்ணி பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த திங்க் பிஃபோர் ஆக்டிங், அந்த இதை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு. அடுத்து அடாப்டபிலிட்டி. அந்த இடத்துல ஒரு புது இன்ஃபர்மேஷன் இருக்கு, இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் செஞ்சிருக்கலாம், ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, செஞ்சு முடிச்சிருப்பாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம், டெஸ்ட் பண்ணியாச்சு, 2 நாள்ல ரோல் அவுட் போகுதுன்னு ஒரு நிம்மதி வந்திருக்கும் நமக்கு. டக்குன்னு கிளையண்ட் ஒரு மெயில் போடுவாரு, இந்த இடத்துல இந்த சேஞ்சு அடிஷ்னலா பண்ணணும், இல்ல ஏற்கனவே பண்ணதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன வந்துடும், பயங்கர கோவம் வந்துடும். இவ்வளவு நாள் பண்ணி நம்ம முடிச்சிட்டோமே, இப்ப வந்து மறுபடியும் மாத்துறாங்க. இது யதார்த்தமா எல்லாருக்கும் வர கோபம் தான் இது. இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டோம் அப்படிங்கிறது. பட் ஸ்டில்